Example 1.15 அதுல செகண்ட் சப்டிவிஷன் ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3x4 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது 3 rows and 4 columns. ஓகேவா? இப்போ 3x4ங்கும் போது ரேங்க் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுல உள்ளதுல எது மினிமம் நம்பரா இருக்கோ அதுல இருந்து தான் நம்மளுக்கு ரேங்க் ஸ்டார்ட் ஆகும். 3ஆ இருக்கலாம், இல்ல 2ஆ இருக்கலாம், இல்ல 1ஆ இருக்கலாம். அப்படிதான் இருக்கலாமே தவிர 4ஆ இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன சால்வ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த மேட்ரிக்ஸ்ல ஒரு 3x3 மேட்ரிக்ஸும் எடுத்து அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அந்த கிவன் மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கோங்க. let A is equal to 4 3 1 minus 2 minus 3 minus 1 minus 2 4 6 7 minus 1 2. ஓகேவா? இப்ப நம்ம ஒரு 3x3 எடுத்துக்கலாம். இந்த மேட்ரிக்ஸ் இந்த 3x4ல இருந்து ஒரு டிட்டர்மினன்ட் சின்ன மைனர் 3x3 மைனர் நம்ம எடுத்து நம்ம அதை சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 3 காலம்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் 3 காலம்ஸ் எடுத்து அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது ஒண்ணும் இல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் ரோவை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அது 0 வருதா இல்ல வேற நம்பர் வருதாங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 இன்டூ இந்த காலம் இந்த ரோ போயிடும். இந்த சின்ன மைனரை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 மைனஸ் 7 2s are 14. இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் 14. செகண்ட் நம்பருக்கு எப்பவுமே மைனஸ். ஸோ மைனஸ் 3 இன்டூ இந்த காலம் இந்த ரோ போயிடும். மீதி நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். 3 பிளஸ் 6 2s are 12. பிளஸ் தேர்ட் நம்பர் எடுத்துங்க. இந்த காலம் இந்த ரோ போயிடும். இந்த சின்ன மைனரை மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். மைனஸ் 21 மைனஸ் 6 வரும். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் 6 ஆயிடும். ஓகேவா? இப்போ உள்ள இருக்கிறத சால்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். இன்டூ 15 பிளஸ் 1 இன்டூ மைனஸ் 15. ஓகேவா? இங்க பாருங்க, அது மைனஸ் 3 இன்டூ 15, இங்க மைனஸ் 1 இன்டூ 15, இங்க 4 இன்டூ 15. அப்ப இதுலத்தையும் சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்க போகுது? ஆன்சர் நம்மளுக்கு 0ன்னு கிடைக்க போகுது. ஓகேவா? இதே மாதிரி எல்லா மைனஸையுமே இந்த 3x3 சால்வ் பண்ணிட்டு வரும்போது எல்லாமே 0 ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் செகண்ட் 2x2 மைனஸ்க்கு போயிடணும். அப்படி சப்போஸ் ஏதாவது ஒரு மைனருக்காவது 3x3ல வேல்யூ வந்துருச்சுன்னா இதோட ரேங்க் 3ன்னு சொல்லி நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மைனர் எடுத்துனா 3x3 மைனரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 3 காலம்ஸ் எடுத்திருந்தோம் இல்லையா? அது என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம் எடுத்து சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? 1 2 minus 2 minus 3 minus 2 4 6 minus 1 2. ஓகே, அந்த 3 காலம்ஸ் எடுத்து இதுக்கு முதல்ல நம்ம சால்வ் பண்ண பார்ப்போம். அதே மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம சால்வ் பண்ணிடணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகே, 4 இன்டூ இந்த குட்டி மைனர், ஸோ மைனஸ் 4 மைனஸ் 4 இன்டூ மைனஸ் 1 மைனஸ் 4, இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் ஆயிடும். செகண்ட் நம்பர் எடுக்கும் போது எப்பவுமே நம்ம மைனஸ் சைன் போடணும். ஸோ மைனஸ் 1 இன்டூ இந்த காலம் இந்த ரோ போயிடும். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் 6 மைனஸ் 24ன்னு கிடைக்கும். லாஸ்ட் டேர்ம் மைனஸ் 2 இன்டூ இந்த காலம் இந்த ரோ போயிடும். இந்த சின்ன மைனர் எடுத்துக்க வேண்டியதான். 3 இன்டூ 1 3 மைனஸ் 6 2s are 12. இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் 12 ஆயிடும். ஓகேவா? இப்ப சால்வ் பண்ணுங்க. மைனஸ் 30 மைனஸ் 2 இன்டூ 15. ஓகேவா? இது 0 ஆயிடும். இது 30, இது மைனஸ் 30. அப்ப ஆன்சர் 0. அப்ப ரெண்டாவது 3x3 மைனர் எடுக்கும் போது அதுக்கும் 0 தான் வருது. சரி, நான் அடுத்த மைனர் வேற ஏதாவது எடுக்கலாம். அப்படிங்கும் போது இப்ப இந்த 3 டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த 3 காலம்ஸ் எடுத்து அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். 1 மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 2 4 2. இதையும் அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ 3 இன்டூ மைனஸ் 4 மைனஸ், இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் 4ன்னு ஆயிடும். செகண்ட் டேர்ம் எப்பவுமே நம்ம மைனஸா எடுப்போம். ஸோ மைனஸ் 1 இன்டூ இந்த காலம் இந்த ரோ போயிடும். மீதி இருக்கிற மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் 2 மைனஸ் 28ன்னு கிடைக்கும். எகைன் இந்த லாஸ்ட் நம்பர் எடுத்துங்க. மைனஸ் 2 இன்டூ இந்த காலம் இந்த ரோ போயிடும். மீதி இருக்கிற மைனரை சால்வ் பண்ண வேண்டியதான். 1 இன்டூ 1 1 மைனஸ் 7 2s are 14. இங்க மைனஸ் ஏற்கனவே இருக்கிறதுனால பிளஸ் 14 இருக்கும். ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா 3 இன்டூ இது 0 ஆயிடும். மைனஸ் 1 இன்டூ மைனஸ் 30 மைனஸ் 2 இன்டூ 15 ஆகும். ஸோ என்ன ஆகும்? இப்ப இந்த டேர்ம் 0 ஆயிடும். இது பிளஸ் 30, இது மைனஸ் 30. அகைன் ஆன்சர் 0 தான். வேற ஏதாவது ஒரு மைனர் எடுத்து நம்ம இப்ப சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், ஃபோர்த் காலம் எடுத்து சால்வ் பண்ணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம்,
அப்புறம் 4th காலம் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது மாதிரி எடுக்கலாம் நம்ம இல்லையா? அகைன் இதுக்கு என்ன செய்ய போறோம்? இந்த ஃபர்ஸ்ட் ரோவை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் ரோ எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 4 into again இந்த சின்ன மைனர், ஸோ -2 -28. செகண்ட் டேர்ம் எப்பவுமே எழுதும் போது மைனஸ் டேர்ம்ஸ்ல தான் எழுதணும். ஸோ -3 into இந்த காலம் இந்த ரோ போயிடும். மீதி நம்பர்ஸ் பாருங்க, -6 -24. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நெக்ஸ்ட் லாஸ்ட் டேர்ம் -2 into இந்த காலம் இந்த ரோ போயிடும். இந்த சின்ன மைனரை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண வேண்டியதான். ஸோ -21 -6 into 1 6, இங்க மைனஸ் ஏற்கனவே இருக்கிறதுனால +6 ஆயிடும். ஓகேவா? இது சால்வ் பண்ணுங்க. -30 -3 into -30 -2 into -15. ஓகேவா? 4 3s are 12 -120, இங்க +90, இங்க +30. இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்னதான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஸோ எல்லா 3x3யும் நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 0 தான் கிடைக்கிறதுனால நம்மளுக்கு ரேங்க் 3 கிடையாது கண்டிப்பா. ஓகேவா? 3 கிடையாதுங்க போது நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்? நம்ம 2x2 எல்லாம் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இப்போ ஏதாவது ஒரு 2x2 எடுத்துக்கங்க. இந்த கிவன் மேட்ரிக்ஸ்ல ஏதாவது ஒரு 2x2, இந்த ஃபர்ஸ்ட் 2x2 மேட்ரிக்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? 4 3 -3 -1. ஓகேவா? இதை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ண ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ -4 -3 into 3 -9, இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால +9, which is equal to 5. நம்மளுக்கு நம்பர் ஆன்சரா வந்துருச்சு. ஓகேவா? which is not equal to 0. ஏதாவது ஒரு நம்பர் ஆன்சரா வந்துச்சு அப்படின்னா எந்த கிராஸ் மேட்ரிக்ஸ்ல ஆன்சர் வந்துச்சுன்னு பார்க்கணும். 2x2ல தான் நம்மளுக்கு ஒரு நியூமரிக்கல் வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ இதனுடைய ரேங்க் வந்து 2. Therefore rank of A is 2.